டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்மளுடைய உணவு முறையில காலப்போக்குல மறந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். அந்த ஒரு விஷயம் பல நோய்கள்ல இருந்து நமக்கு விடுதலை தருது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம்தான் முக்கியமாக சிறுதானியங்கள முக்கியமான ஒன்று கேழ்வரகு, ராகி அப்படின்னு சொல்றோம். இந்த கேழ்வரகை வைத்து நம்ம பல நோய்கள்ல இருந்து வராமல் தடுக்க முடியும். ஏற்கனவே நமக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு கேழ்வரகு பயன்படுது. நிறைய பேர் ராகி அப்படின்னாலே ஐயோ இது எனக்கு பிடிக்காதுப்பா, இந்த டேஸ்ட் பிடிக்காது, இது இந்த மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ஸ் நிறைய பேருக்கு கேழ்வரகுனா எப்படி இருக்கும்னு கூட தெரியாம போயிடுச்சு. இப்படி இருக்கும் பொழுது இந்த கேழ்வரகு ராகியை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள். ஏன்னா நம்ம கோதுமையை பயன்படுத்துற அளவுக்கு கூட கேழ்வரகு யாருமே பயன்படுத்துவதே கிடையாது. அந்த அளவுக்கு ஆனா நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சிறுதானிய வகை தான் இந்த கேழ்வரகு அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஏற்படக்கூடிய மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகள், ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு இந்த கேழ்வரகு மிக சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல பார்த்தோம்னா அதிக அளவு கால்சியம், அயன், இரும்பு சத்து நிறையவே இருக்கு. இன்னைக்கு இரும்பு சத்து குறைபாடு, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நிறைய பேருக்கு இருக்கு. இது வராமல் இருப்பதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா இந்த ரத்த சோகை அப்படின்ற பிரச்சனையே நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த ரத்த சோகை பிரச்சனை இருக்கு, எலும்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கு, நடக்க முடியல, நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றவங்க எத்தனையோ பேர் தினம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மூட்டுக்கல்ல தேய்மானம், போன் டென்சிட்டி குறையிறது, கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் D3 டிஃபிஷியன்சி, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதற்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் கேழ்வரகு அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம்? தினமுமே கேழ்வரகு ஒரு 50 கிராம் அளவுக்காவது ஒவ்வொருத்தரும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயமாக வராமல் இருக்கும். இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் நிறைய பேருக்கு ட்ரை ஆகுதுன்ட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணாம இருக்கணும். செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ் பிரச்சனை எல்லாம் நிறைய பேருக்கு வருது. அதாவது கழுத்து எலும்பு தொடர்பான பிரச்சனைகளோ, இடுப்பு கீழ் முதுகு தொடர்பான பிரச்சனைகளோ நமக்கு ஏற்படும் போது கண்டிப்பாக அந்த எலும்பு தேய்மானம் சரியாகிறதுக்கு நமக்கு இந்த கேழ்வரகு பயன்படுது. அந்த கேழ்வரகை நம்ம உணவாகவோ இல்ல நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் இதுல செய்வாங்க, அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்ம உடல்ல கால்சியம் லெவல் கிடுகிடுன்னு உயர்ந்துகிட்டே வர்றதை நம்ம பாக்குறோம். முக்கியமாக இந்த பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையோ, இல்ல நமக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், கால் மூட்டு தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு சரியாகிறதுக்கு கேழ்வரகு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேழ்வரகு முக்கியமாக முளைக்கட்டி பயன்படுத்தும் பொழுது இதுல அவ்வளவு சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே முளைக்கட்டி பயன்படுத்தும் பொழுது, ஒரு தானியத்தை முளைக்கட்டி பயன்படுத்த அந்த உயிராற்றல் அதிகமாக இருக்கும். அதுல எக்ஸ்ட்ராவா நமக்கு புரோட்டீன் நிறையவே கிடைக்கும். அப்போ கேழ்வரகு சாதாரணமாகவே ஒரு கால்சியம், புரோட்டீன்லாம் அதிகமா இருக்கக்கூடியதுதான். பட் இதுல முளைக்கட்டி நம்ம பயன்படுத்தும் போது இதனுடைய சத்துக்கள் ரொம்ப அதிகமா நமக்கு கிடைக்கும். ரொம்ப இதுல புரோட்டீன், கால்சியம், மெக்னீசியம் நிறைய இருக்கும். சருமத்திற்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுல நிறையவே இருக்கு. விட்டமின் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தினமுமே இந்த கேழ்வரகை சாப்பிடலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமான ஒரு உணவுனா கேழ்வரகு தான். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த கேழ்வரகு சேர்ந்திருக்கக்கூடிய உணவு, முக்கியமா அது காலை நேரமாக இருந்தால் இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எடுக்கும்பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் முக்கியமா இந்த சர்க்கரையோட அளவு நமக்கு குறையறதுக்கு பயன்படுது. கேழ்வரகு என்ன பண்ணுவோம்னா, குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த முளைக்கட்டி இருக்கு இல்லைங்களா, முளைக்கட்டிய கேழ்வரகை லேசா வறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் பயன்படுத்துவாங்க. 2 நாள் நல்லா முளை கட்டின பிறகு வெயில உலர்த்திட்டு லேசா வறுத்து நல்லா பொடி பண்ணிட்டு குழந்தைகளுக்கு ஒரு 5 மாதத்துல இருந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதனோட நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கேழ்வரகு பொடியோட நேந்திரம் வாழை இருக்கு இல்லைங்களா, நேந்திரம் வாழை நேந்திரம் வாழையை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பொடி பண்ணிப்பாங்க. பொடி பண்ணிட்டு இந்த பவுடர், கேழ்வரகு பொடி, நேந்திரம் வாழை பொடி ரெண்டுமே சம அளவு கலந்து நம்ம நல்ல மால்ட் மாதிரி திக்கா குழந்தைகளுக்கு செமிசாலிடா ஊட்டும் போது அவ்வளவு சத்துக்கள் கிடைக்கும். குழந்தை இந்த தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இது கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டம் கிடைக்கும்.
குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய எலும்புல இருந்து தசைகள் வரைக்கும் நல்ல ஊட்டம் கிடைத்து குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தினோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவு குறையணும்னா இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, முளைக்கட்டிய கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா, இதை சுண்டல் மாதிரி வேக வைத்து சாப்பிடணும். சுண்டல் மாதிரி வேக வைத்து சாப்பிடும்போது அவ்வளவு சத்துக்கள் நமக்கு இருக்கும். அந்த வேக வைத்த கேழ்வரகு, முளை கட்டிய கேழ்வரகு வேக வைத்து எடுத்துட்டு இதுல கொஞ்சமா நம்ம கேரட்டோ இல்ல சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு சாப்பிடும்போது அது சாலட் மாதிரி நம்ம ஒரு ஸ்நாக்ஸா சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு நல்ல வலிமை கிடைக்கும். நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்கு இந்த மாதிரி கேழ்வரகை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த கேழ்வரகு பச்சையாகவே அந்த உலர்ந்த கேழ்வரகை லேசா பொடி பண்ணிட்டு மிக்சியில போட்டு 1-2 பொடி பண்ணிட்டு தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு 3 ஸ்பூன் கேழ்வரகு போட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதனோட என்னன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம், ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து இந்த தண்ணீர்ல போட்டு வேக வைக்கணும். நல்லா கொதிக்குது இல்லைங்களா, நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கிளாஸா வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி இந்த கஷாயத்தை குடிச்சிட்டே வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. முக்கியமாக பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோம்புலையும் பார்த்தோம்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. கருவேப்பிலையும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும். பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டோட்டலா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் வெளியேறணும்னா இந்த கஷாயம் நமக்கு பயன்படுது. ஸோ கேழ்வரகு நிறைய ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளா இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது காலையில குடிச்சோம்னா ஒரு பெஸ்ட் ஹெல்த் ட்ரிங்காவும் நமக்கு இருக்கும். இது நமக்கு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கவும் சரி, உடல் எடையை குறைக்கவும் இந்த கஷாயம் நமக்கு பயன்படுது. ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல தினமுமே கேழ்வரகு எப்படிங்க சேர்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மால்ட் மாதிரி பாலோடு சேர்த்து காய்ச்சி குடிக்கலாம். களி செஞ்சு சாப்பிட ஒரு 10 மினிட்ஸ்ல ஈஸியா ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிஷ். எவ்வளோ டிஷ்ஷஸ் நம்ம ரெடி பண்றோம், களியெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ களி செய்து சாப்பிடலாம். ஸோ பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகமான வலியை குணமாக்குவதற்கு இந்த கேழ்வரகு களி நமக்கு பயன்படுது. இதையும் சாப்பிட்டுக்கலாம். இல்ல அடை மாதிரியோ இல்ல தோசை மாதிரியோ நம்ம ஏதாவது ஒரு ஃபுட் டைப்ல இட்லி மாதிரியோ நம்ம செய்து இந்த கேழ்வரகு உணவோடு சேர்க்கும்போது அதிகமான சத்துக்கள் கிடைக்குது. முக்கியமா நான் சொன்ன இந்த கேழ்வரகுல கஷாயம் குடிக்கும் பொழுது உடலில் பல நன்மைகள் நமக்கு உண்டாகுது. சர்க்கரை நோயாளிகள் இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப டயர்டா இருக்குங்க, கால்கள்ல மறுத்து போற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும், பிளட் பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குனாலும் இந்த கஷாயத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் நாம் மறந்த ஒரு விஷயம் தான் கேழ்வரகு. ஸோ அதை பத்தின ஒரு பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.